ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எல்லாத்துக்குமான ப்ராடக்ட்ஸ் பஞ்சாக நான் வாங்கியிருக்கேன் இன்னோவேஸ்லேருந்து ஆர்டர் போட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் என்னோட ஃபேஸ் வாஷ் எல்லாமே ஆர்டர் போட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றா நான் இப்போ வந்து கையை விட்டு எடுக்க போகிறேன். எடுத்துட்டு அதோட ஷார்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆர்டர் போட்டது எல்லாமே இன்னோவேஸ்ட்ன்ற அவங்களுடைய அஃபிஷியலான பேர் அண்ட் ராமி சைட்ல இருந்தால் தான் போட்டிருந்தேன். நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டூப்ளிகேட்ஸ்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றத ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நான் கிளியராக சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பர்சனலாக எப்படி ஆர்டர் போடுவேன், ரெண்டுத்தையுமே, அதாவது ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் அப்படின்லாம் வந்து அஃபிஷியலான அவங்க சைட் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதில் ஃபைனலாக கம்மியான ப்ரைஸ் வருதோ அதில் தான் நான் ஆர்டர் போடுவேன்றது எப்படின்ற அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்னோவேஸில் டைரெக்டாக ஆர்டர் போடுறப்ப நல்லாவே வந்து ஆஃபர் வந்து கம்மியாச்சு. ஸோ அதனால தான் நான் இன்னோவேஸில் போட்டிருந்தேன். இதில் இருந்து ஒரு ப்ராடக்டாக நான் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு அதில் என் கையில் எந்த ப்ராடக்ட் வருதோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சார்ட்டாக கொடுக்க போகிறேன். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக தான் இருக்க போது. வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பார்க்காம என்ன ப்ராடக்ட் கைவிட்டா வருதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி எனக்கு ஃபேஸ் வாஷ் தெரிஞ்சிடும், பட் மற்ற ப்ராடக்ட்லாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது என் கையில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இந்த பேர் அனாட்டமியில் இருக்கிற ஆன்டி ஆர்ஃபால் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாம்பை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் மறக்காமல் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பேர் அனாட்டமியில் இருக்கிற ஆன்டி ஆர்ஃபால் ஷாம்பு. அதுக்கு அடுத்ததான் பேர் அனாட்டமியில் இருக்கிற ஆன்டி ஃப்ரிஸ் ஷாம்பு. இந்த ஷாம்பு எதுக்காகனா, உங்கள் தலைமுடியில் நிறைய சிக்கு இருக்குன்னா நீங்கள் இந்த ஷாம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேர் அனாட்டமியில் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் உங்களுடைய தலைக்குமே நல்லா செட் ஆகிறதுக்கு அதிகமான ஒரு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் இது வரைக்குமே யாராச்சுமே வந்து ஹேர் ஃபால் ரிலேட்டட் நல்ல ஒரு ஷாம்பு அமையலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பேர் அனாட்டமி இருக்கிறத ஒரு வாட்டி ட்ரை கொடுத்து பாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருக்குது அவங்க கிட்ட. ஆன்டி ஃப்ரிஸ் ஷாம்பு, அதுக்கப்புறம் ஆன்டி ஹேர் ஃபால், அண்ட் தென் டேண்ட்ரஃப் ஷாம்பு, இந்த மாதிரி வால்யூமைசிங் ஷாம்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கான ஷாம்புவை கரெக்டாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குன்னா டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு டேண்ட்ரஃப்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வால்யூமைசிங் ஷாம்பு வேணுமா, இல்லை வந்து ஃப்ரிஸ் ஷாம்பு வேணுமா, இல்லை ஆன்டி ஹேர் ஃபால் வேணுமான்றதை அதுக்கு அடுத்து சுவிச் ஆகுங்க. ஒன்ஸ் அகைன் திரும்ப டேண்ட்ரஃப் வந்து திரும்ப டேண்ட்ரஃப் சுவிச் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற பிராண்ட்ஸே உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் அதிலே சுவிச் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து இன்னுமே ஹெல்ப் பண்ணும் உங்கள் தலைமுடிக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ப்ராடக்டான ஆன்டி ஃப்ரிஸ் ஷாம்பு. பேர் அனாட்டமியில் இருக்கிற அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம். இந்த சீரம் பற்றி சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், பட் இருந்தாலுமே இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் வந்து வேற லெவலில் ஒரு விசிபிளான சேஞ்சஸ் பக்காவாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் ஃப்ரம் பேர் அனாட்டமி கிட்ட இருந்து. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 850 போட்டிருப்பா. பட் ஓவரால் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணுறப்ப இன்னுமே கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் குளிக்க போகிறீங்கன்னா அந்த முன்னாடி நாள் நைட்டு ஓவர் நைட் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு அந்த இது ரிஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் பண்ணவே வேண்டாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஒரு 1 மந்த் ஆர் 1.5 months அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகேவா? பேர் அனாட்டமியில் இருக்கிற ரோஸ்மெரி ரைஸ் வாட்டர் ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே. இந்த காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபுல் வீடியோவுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருப்போம். வேற லெவல் ஒரு ஒர்த்தான ஒரு ரிசல்ட் கிடைக்க அதிகமான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானுமே இப்போ கண்டினியூஸாக இந்த ப்ராடக்ட்டை தவிர என்னோட ஹேர் கேருக்கு வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை கொடுக்குறதுல எந்த ஒரு தப்பும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ரோஸ்மெரி ரைஸ் வாட்டர் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஹேர் ஸ்ப்ரேயை பொறுத்த வரைக்கும். ஃபேஸ் வாஷ் மட்டும் தட்டுப்பட்டு இருக்கும் போது அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்கின் கேர் ஸ்டோரியிலுமே சொல்லியிருப்பேன், இந்த ஃபேஸ் வாஷை மட்டும் என்னால் விடவே முடியலன்னு. அப்படி ஒரு ஃபேஸ் வாஷ் இது. கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட் ஃபேஸ் வாஷ். இது எக்ஸல் பேக். ஓகேங்களா? 150 grams. இது எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த ஒரு ஃபேஸ் வாஷை நார்மலாக சூப்பர் மார்க்கெட்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேக் மட்டுமே ஆல்மோஸ்ட் 300+ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸு. எனக்கே 2 in 1. ஓகேங்களா?
இந்த ரெண்டு 150 கிராம்ஸ்க்கான பேக் எக்ஸல் சைஸ் உள்ள பேக்குமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 360 ருபீஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எப்பவுமே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி 2 பேக்காக இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட் கண்டிப்பாக சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டெலாம் இருந்ததுன்னா இன்னுமே வந்து ஒரு 11 ருபீஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரெடியூஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 460 480 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். அந்த ப்ரைஸ்க்குமே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒர்த்து தான். ஆனால் நீங்கள் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் காலி ஆகிட்டு 2வது ஃபேஸ் வாஷ் எடுக்கிறப்பவே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து எந்த டைமில் ட்ராப் ஆகும்னே உங்களுக்கு தெரியாது. 460 480 காட்டும். சம்டைம்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா 360 350 அந்த ரேஞ்சில் காட்டும். அப்போ டக்குன்னு நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க. அப்போனா நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் காலி ஆனோடனே இன்னொன்று யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது என்னைக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகுது அன்றைக்கி நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு மணி இனிமேல் நல்லா சேவ் ஆகும். என்னுடைய பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணதில் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு ப்ராடக்ட் இது. எப்பவுமே இந்த ஒரு பேக்கில் சூப்பராக வரும் ஃப்ளிப்கார்ட்டில். ஓகேங்களா? அது 150 கிராம்ஸ் வந்து இதுதான் நான் ஆர்டர் போடுவேன் எப்போவுமே ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த ப்ராடக்ட்டை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸுமே 360 அந்த ரேஞ்சு வந்ததா. ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கார்டை வச்சு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 20 ருபீஸோ 10 ருபீஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து கம்மியாகுமா. அதனால் இதில் தான் வாங்குவேன் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுவுமே பேர் அனாட்டமியில் இருக்கிற ஸ்கேல்ப் மசாஜர் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காகனா நீங்கள் ஷாம்பு வந்து ஒரு வாட்டி பண்ணதுக்கப்புறமா 2வது வாட்டி நீங்கள் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு மசாஜர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனுமே உங்களுக்கு நல்லா ஹெட்டில் வந்து சூப்பராக ஃப்ளோ இருக்கும். அது பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் வரதுக்குமே ஒரு சின்ன ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் ஏன் நீங்கள் விடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை மாதிரியான ஒரு இதை வச்சு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்னதான் கையை வச்சு தேய்ச்சாலுமே இதை வச்சு பண்ணுறப்போ ப்ராப்பராக உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் அழுக்கெலாம் இருந்தால் ஸ்கேல்பில் கிளியர் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஒரு ஹெட் மசாஜராக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் இதை வேணால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே பேர் அனாட்டமியில் இருந்தால். இது ஆன்டி ஃப்ரிஸ்க்கான அந்த ஷாம்பு நம்ம பார்த்தோம்ல அதுக்கான கண்டிஷனர் இது. ஓகேங்களா? கண்டிஷனர் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ட்ரையெலாம் ஆகாமல் கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு லுக்கில் இருக்கும். ஓகேவா? இது நான் சொல்ல மறந்துட்டேன். அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். பாக்ஸில் இல்லை அந்த இது அந்த கண்டிஷனரு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ஆர்ஃபாலுக்கு இதுக்கு முன்னாடி கண்டிஷனர் அவங்க பிராண்டில் சைட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் அதை வாங்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நான் வந்து லேட்டராக சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வந்து கண்டிஷனர் வந்து ஆன்டி ஆர்ஃபால் கண்டிஷனர் ஒர்த்தா இல்லையான்றது நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வீட்டில் இந்த ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா 100% பியூர் அண்ட் நேச்சுரல் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஃப்ரம் பேர் அனாட்டமி. இந்த ரோஸ்மெரி இது மெயினான இன்க்ரீடியன்ட்லாம் எதுக்காகனா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுன்ற ஒரு இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இதுவுமே பேர் அனாட்டமிக்கு பர்ச்சேஸ் பண்ணி இதான் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. அண்ட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே பேர் அனாட்டமியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எதுவுமே ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எல்லாமே ரிசல்ட் சூப்பராக இருக்கிறதுனால நான் ரிப்பீட்டடாக பேர் அனாட்டமியில் இருக்கிற ஷாம்பூஸ், ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே, ஹேர் க்ரோத் சீரம் எல்லாமே அங்கே யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் சொதப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ஹேர் கிரே சீரம் தான் இருக்கிறதுல பேர் அனாட்டமியில் நான் பர்ச்சேஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் சொதப்பின ஒரே ப்ராடக்ட் அந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஓகேவா? இது வந்து இதுவுமே பேர் அனாட்டமியில் இருக்கிறது தான். ஷவரில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுறதுக்காக மேக் ஓவர்ஸ், ஃபேஷியல் கிளீன்சிங், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஹாட் டப் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரு மைக்ரோ ஃபைபர் ஹேர் ராப். ஓகே? அண்ட் தென் இதில் வீட்டில் ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க. இது பேர் அனாட்டமியில். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான ஒரு ஒன்லைன் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஹேர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது வரைக்கும் பேர் அனாட்டமியை ட்ரை பண்ணலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஹேர் கிரே சீரம் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க அதிலேருந்து. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி ஷாம்பு எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹேர் க்ரோத் சீரம்லாம் வந்து ஹேர் ஃபாலை ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விசிபிளான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் ஹேர் க்ரோத் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் லாஸ்ட் கமெண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு என்னன்னா நார்மல் ஹென்னா அதுக்கப்புறமா நார்மலான ஷாப்பில் இருக்கிற இண்டிகோ யூஸ் பண்ணி கிரே ஹேரை பிளாக்காக மாற்ற சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம லாஸ்ட் டைம் தான் வீடியோ போட்டிருப்போம். இந்த ப்ரௌன் எல்லாம் யூஸ் பண்ணி இண்டிகோலாம் போட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அது ஒன்றுமே வந்து ஃபேட் ஆகலை. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது எல்லா ஹேருமே. கொஞ்சம் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு அது ஃபுல்லாக ஃபேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நார்மலான ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல்ரெடி இண்டிகோவை நார்மல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண தான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஹென்னா அண்ட் தென் அதே நார்மல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன் இண்டிகோ. அதை ரெண்டுமே வச்சு பிளாக் ஹேராக மாற்றிட்டு அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
ஆக்சசரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னா. இதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோன்ட்டு நம்மளோட லுக் வைஸ் எல்லாமே. அதுக்காக டிஷர்ட்ஸ் ஆகட்டும், அது கூடவே உங்களுக்கு வந்து செயின், பெண்டன்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் தேடி தேடி தேடி. ஒன்ஸ் அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதையுமே நம்ம சேனலில் செப்பரேட்டாக ஒரு வீடியோவை கவர் பண்ணுவோம். ஓகே. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒர்க் அவுட் ஆன ப்ராடக்ட், எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சேர்ந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.